இன்றைய உலகத்திலே ஒரு சில நாடுகளிலே இடம்பெறுகின்ற போர் உலக பொருளாதாரத்தையே ஸ்தம்பிதமடைய வைத்திருக்கின்றது. நான் கூறுவது உங்களுக்கு புரிந்திருக்கும். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போன்ற நாடுகளுக்கிடையே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் உலக பொருளாதாரத்தையே புரட்டி போட்டிருக்கின்றது. அதன் தாக்கம் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலே எவ்வாறான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். உலகத்தின் பெரிய வல்லரசு நாடுகள் அதிகார போட்டியிலே இருக்கும். அந்த அதிகார போட்டி தான் இப்போது இடம்பெற்றிருக்கின்றது. அது அவர்களுக்கிடையிலே இடம்பெறுகின்ற அதிகார போட்டி எங்களுக்கு இடையிலே, அதாவது சாதாரண வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கு இடையிலே மிக பெரிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இடையிலான இந்த போர் உலக நாடுகளிடையே மிக பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது. எண்ணெய் வளம், பாதுகாப்பு, அரசியல் ஆதிக்கம் போன்ற மூன்றையும் வைத்துத்தான் இந்த போர் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த பதற்றம் நேரடியாக போராக மாறி இன்று அதன் தாக்கம் உலகமெங்கும் பரந்திருக்கின்றது. அதனுடைய அதிர்வலைகளை நாளாந்தம் உணர்கின்றோம். அந்த பதற்றத்தினால் நாங்கள் அடைகின்ற விளைவு என்னன்னு சொன்னால், எண்ணெய் விநியோகம் குறைக்கப்படுகின்றது, அதனுடைய விலை அதிகரிக்கின்றது. உலகம் முழுவதுமே எரிபொருளுடைய விலை உயர்கின்றது. இன்று இலங்கையிலே 80%, 90% எரிபொருளுடைய விலை அதிகரித்திருக்கின்றது. அது பாரியதொரு நெருக்கடியை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இதே போன்றுதான் இந்தியாவும். இந்தியா மீது இந்த பொருளாதாரம், இந்த போர் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்தியா ஒரு பெரிய பரந்த பொருளாதார நாடு, எண்ணெய் இறக்குமதி செய்கின்ற ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு எண்ணெய் விலை அதிகரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. இன்ஃபிளேஷன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பொதுமக்கள் சிரமத்தை எதிர்நோக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே வணிகங்களிலே விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியினை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது இந்திய அளவிலேயே பெரிய பாரியதொரு பிரச்சனையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை பக்கமாக நாங்கள் செல்வமாக இருந்தால், இலங்கை போன்ற சிறிய நாடுகள், பொருளாதார நாடுகள் பெரிய பெரிய தாக்கங்களை சந்திக்க வேண்டி வரும். இந்தியாவில் இருந்து பார்க்கின்ற போது இலங்கை அதைவிட மிக சிறிய பொருளாதார நாடு, மிகுந்த சிரமத்தை எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றதாக காணப்படுகின்றது. அதாவது வெளிநாட்டு ஏற்றுமதியையும் அதிகமாக நம்பியிருக்கின்ற நாடு, அதாவது வெளிநாட்டு நாணய கையிருப்பு மிக குறைந்த அளவிலேயே உள்ள நாடு, ஏலவே இவ்வாறான சிக்கல்களுக்குள் தள்ளப்பட்ட நாடு. தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இஸ்ரேல், ஈரான் போர் காரணமாக பாரிய விளைவுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. மற்ற நாடுகளும் இலங்கை, இந்தியா மட்டுமல்லாது ஏனைய நாடுகளும் இதிலே பாரிய தாக்கத்தை செலுத்தியிருக்கின்றன. அதாவது பாரிய சிரமத்தை எதிர்நோக்கி உள்ளன, பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கி உள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகள் போன்றவை இந்த சிக்கல்களிலே தள்ளப்பட்டிருக்கின்றன. ஒரு பெரிய நாட்டினுடைய செயற்பாடு ஏனைய சிறிய நாடுகளுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதற்கு மிக தரமான உதாரணம் இந்த போர். என்றால் எங்களுடைய நாட்டினுடைய நிலைமை, ஏனைய சிறிய நாடுகளின் நிலைமை இதன் மூலம் வெளிப்பட்டிருக்கின்றது. ஒரு நாட்டின் பிரச்சனை மற்ற நாடுகளினுடைய வாழ்க்கையை பாதிக்கின்றது என்று சொன்னால் இந்த போர் உதாரணம். போர் என்பது ஒரு நாட்டினுடைய ஒரு நாட்டினுடைய விடயம் மட்டுமல்ல, உலக நாடினுடைய விடயம் என்பதை நாங்கள் இந்த போரினூடாக உணர்ந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது. என்று சொன்னால் எண்ணெய் ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள். ஆகவே இது எல்லா நாடுகளையும் சார்ந்திருக்கின்ற ஒரு ஏற்றுமதி பொருளாக இருக்கின்ற வகையாலே எல்லா நாடுகளும் பாதித்திருக்கின்றன. எண்ணெய் விலை உயர்கின்ற போது அங்கு இருக்கின்ற போக்குவரத்து, அங்கு இருக்கின்ற உணவுப் பொருட்கள், ஏனைய பொருட்கள் எல்லாவற்றினுடைய விலையும் அதிகரித்திருக்கின்றது. ஆகவே இந்த பொருளாதார நெருக்கடி மிகுந்த சிரமத்தை எல்லா நாடுகளுக்கும் வழங்கியிருக்கின்றது. ஆகவே இந்த நெருக்கடி எவ்வாறு செல்ல போகின்றது என்பது யாருக்கும் தெரியவில்லை. எத்தனை வருடங்கள் செல்ல போகின்றது என்பதும் தெரியவில்லை. ஆகவே மக்களாகிய நாங்கள் மிகுந்த சிரத்தையுடன், அமைதியுடனும் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது.
எதிர்காலம் மிக மிக பாதிப்படைந்திருக்கின்றது. ஆகவே வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள், அவர்கள் வாழப்போகின்ற பிள்ளைகள் எல்லோருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட போகின்றது. ஆகவே மிக நெருக்கடியான பொருளாதாரத்துக்குள்ளே பல குடும்பங்கள் இந்த பொருளாதார நெருக்கடிக்குள்ளே சிக்கப்பட்டு தவிக்க போகின்றன என்பது வெளிப்படையான ஒரு நிதர்சனம். ஆகவே இவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் மனதில் இருத்தி போரினுடைய இந்த நெருக்கடிகளை நாங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவோடு மேலும் இது போன்ற இன்னும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.